ஹாய். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து vlog எடுக்கலான்னு வந்தேன். ஆனால் எல்லாத்தையும் vlog எடுக்க முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம், எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் பார்த்தா ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகாத மாதிரி காட்டுச்சு. ஏன்னு பார்த்தா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸில் வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு. அது பாதியிலே எதுவோட கட் ஆகிருந்துச்சோ அது வரைக்கும் வந்திருந்தா பரவாயில்ல, அது மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. சத்திய சோதனை. ஸோ பட் இருந்தாலும் நம்ம மறுநாள், அதாவது இந்த விலாகு நம்ம வந்து மதர்ஸ் டேக்கான விலாக் தான். ஆனால் இன்றைக்கி தான் மதர்ஸ் டே. நம்ம நேற்று நைட்லேருந்து வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேருந்து பண்ணணும்னு நினச்சேன். பட் எல்லாமே பண்ணேன், பட் ஸ்டில் பண்ணல. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் போய் எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ வாங்கினேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு பிள்ளையாக கிடச்சது கிஃப்ட்டு தான். அதை நான் வந்து சொல்லலான்னு தான் நினச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா போன மதர்ஸ் டேக்கும் அதான் நான் சொன்னேன். அதனால இந்த வாட்டி ஏதாவது ஒன்று ஒழுங்காக வாங்கி தரணுமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சேர்க்கலை. எங்கள் அம்மாவை ஏமாற்றி தான் சம்பாதிச்சேன். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிட்டு எங்கள் அம்மா ஏதாவது 50 ரூபா பொருள் வாங்க 100 ரூபா கொடுப்பாங்க. மிச்சம் 50 ரூபா வரும்ல, அதை வந்து நான் பானிபூரி சாப்பிட்டேன், தைப்பூரி சாப்பிட்டேன்னு போய் சொல்லி தூக்கிடுவேன். அவ்வளோதான் பிஸ்னஸ் மைண்ட். ஸோ இதுதான் நம்ம கிஃப்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இது என் பைபிள். நான் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு நைட்டு கிஃப்ட் ரேப்பர் வாங்கி மறந்துட்டீங்க. அந்த கடைக்காரங்கிட்ட கிஃப்ட் ரேப் பண்ணி தர முடியாதா, நீ வெளில போய் நீங்கள் விளாண்டான். அதனால கிஃப்ட் ரேப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ், சாரிப்பா சந்தோஷ் அங்கே இருக்குது, இது அண்ணா நகர் ஸ்டோர். நல்ல வேலை, தப்பாக ப்ரமோட் பண்ணியிருப்பேன். ஆமாம், அவனை காசாக கொடுக்குறானே இப்படி யோசிக்கணும். ஓகே, வாட் எவர். ஏதோ ஒன்று. கார் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது யாரும் பண்ணல, எங்கள் அம்மா தான் பண்ணதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது நான் தான் பண்ணது. லேஸ் சாப்பிட்டேன், அது ஒரு டூல் தான். பெங்களூருக்கு கார் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே பண்ணேன். அதுக்கடுத்து உள்ளே இன்டீரியர் வாஷ் கொடுக்கணும், ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், நான் ஒரு சாரீ எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ கிஃப்ட் பண்ணேன். சாரீனா அவங்க எப்படி ஒரு 2 பேருக்கு ஃபுல்லாக சாரீயை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால சரி சாரீ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நானும் நெட்டில் தேடி பிடிச்சி ஒரு சாரீ வாங்கினேன். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன தெரியுமா? அது எப்படியா வாயால் சொல்லுவேன். நான் வாங்கினது நெட் சாரீ. எனக்கு நெட்டு சாரீ கொட்டி சாரீனா என்னதுன்னே தெரியாது. முதல்ல எனக்கு சில்க்குக்கும் காட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கூட தெரியாது. ஐ மீன் சாரியில் சொல்கிறேன். அது எது பொண்ணுங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட என்ன அது பார்க்க அந்த சம்திங் ஆக்டர் ஆலியா பட் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஆலியா பட்டுக்கு அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். அது அப்புறம் பார்த்தா நெட் சாரீ போல் இருக்கு. நெட்டுனா தூண்டில் பிடிக்கிறேன் நெட்டில், அது ஏதோ ஒரு நெட்டு. எங்கள் அம்மா அதை பார்த்தோன்னே டக்குன்னு வேணாம் அப்படின்ட்டாங்க. இதையா போய் வாங்குவேன். ஸோ அதனால சாரியை உனக்கு வாங்கக்கூடாதுன்னு முடிவோடு இருந்தேன். பட் இன்னைக்கு நல்லா ஆராய்ஞ்சி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சாரியை வாங்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இது பிடிச்ச மாதிரி இருக்குமா வீடியோவில் எனக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்போ தான் தெரியும். அவங்க ரியாக்ஷன் பொறுத்து தான். ஸோ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் பெரிய ட்விஸ்ட்டு என்னன்னா, என்ன விஷயம்னா, இப்போ நான் வந்து கிஃப்ட் வாங்கினது தெரியாது. நான் வந்து காலங்காத்தாலே எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போயிட்டேன். 6 மணிக்கெலாம் சர்ச்சு போயிட்டேன். பட் த திங் இஸ், கிஃப்ட்டை மேலேயே மறந்து வச்சுட்டேன்ட்டேன். அதாவது
இப்போ அந்த கிஃப்ட்டை எப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே காரில் வச்சு பேக் பண்ணுறதா, இல்லை இந்த பேக்கை சேஃபாக 4 மடிச்சு பாக்கெட்டில் போட்டு அங்கே போய் பண்ணுறதான்னு தெரில. என்னன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அப்புறம் எனக்கு இப்போ சரி ஓகே கார்லேயே வச்சு பண்ணிவிடுவோன்ற யோசித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ சம்திங் வேறு எங்கேயோ மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுன்னு எங்கேயோ சம்பர் எங்கேயோ இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு போகிறாங்க. ஸோ அதனால் போகிற வழியில் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் ஒன்றும் கிஃப்ட் ட்ராப் பண்ணல. இப்போ நான் மேலே போய் கிஃப்ட் ட்ராப் பண்ணேன்னா மாட்டிப்பேன். ஆனால் அதே தான் அந்த கிஃப்ட்டை இப்போ எடுத்துகிட்டு முடியுமான்றதும் தெரியல. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கிஃப்ட் ட்ராப் பாக்கெட்டில் போட்டு மேலே போவோம். இங்கே போய் சுச்சுவேஷன் என்னன்னு கவனிப்போம். அதை பொறுத்து அடுத்த மூவை அப்புறம் யோசிச்சுக்கலாம். எப்போவுமே அதை என்ன பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே என் கூட தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஷூ போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கார் ஓட்டும் போது ஷூ போட மாட்டேன். செருப்பு போடுவேன்னு மொக்க காமெடிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிஃப்ட் ராப்பை இப்படி மடித்து என் பர்ஸுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா வேறு எங்கே வச்சாலும் சந்தேகம் வராது. பர்ஸுன்னா வெளியில் தெரிஞ்சாலும் சந்தேகம் வராது. ஆனால் பர்ஸுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு கிஃப்ட். ஸோ அதனால இப்போ கார் ஆஃப் பண்ணிட்டு மேலே போவோம். ஆக்சுவலி இப்போ நம்ம விளாக் எடுக்கிறது தெரிஞ்சாலே அவங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அது தெரியாத மாதிரி போனோம். இங்கே வரைக்கும் போனேன். இவர் வேற சம்மந்தமே நம்ம வந்து ரெஸ்லிங் ஆடுறது. நீ ஒன்று நீ நவுறு இல்லை நான் நவுறேன், 2 பேரும் நான் வந்தா எப்படி யாரு போவா. வீட்டோட பிளாக் நிறுத்திப்போம். உள்ளே போயிட்டு சேஃபான பிளேஸில் போய் கான்டாக்ட் பண்ணுறேன். பாய் பாய். ஃபைனலி நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. பைதுவே இவங்க தான் என்னோடய ஒரிஜினல் அம்மா. மதர் மேரி தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் என்னை பெற்ற அம்மாவே. ஸோ நம்ம இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு. கிஃப்ட்டை எங்கே பறிக்க வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இதை ஸோ நம்ம வெளில போகணும். வெளில போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் மாட்டக்கூடாது. இப்போ எங்கள் அம்மா எங்கள் அக்கா கூட பெட்ரூமில் இருக்காங்க. நீங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக. இதுதான் நம்மளுக்கான சான்ஸ். இதை தூக்கிட்டு போய் வெளில வச்சிட்டோன்னா காரில் போய் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். சரி, ஸோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம வெற்றிகரமாக நம்ம கிஃப்ட்டை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் ட்விஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, நான் சரி ஓகே இவங்க எப்படியோ ஃபங்க்ஷன்னாலே இவங்க இப்போ பொண்ணுங்க எப்போவுமே மேக்கப் போட்டு ரெடியாக லேட் ஆகும்னு பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால இது கிஃப்ட் ராப்போட டைம் கிடைக்குமான்னு தெரில. பட் நம்ம மேபி எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது. நம்ம இப்போ கொடுத்ததான பிரச்சனை. இப்போ பேசாமல் டிக்கியில் ஸ்டெப்னி வைக்க வேண்டிய இடத்துல கிஃப்ட்டை வச்சுட்டு கிஃப்ட் ராப்பரை வச்சுட்டு அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது எப்படியும் அவங்க ஃபங்க்ஷன் போயிடுவாங்கன்னு கீழே காரில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ காரில் உட்காருன்னு சொல்லிவிட்டு அப்போ உட்காந்து போட்டு முடிச்சுட்டு அப்புறமா எங்கள் அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அந்த பிளான் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணிப்போம். இந்த பையில் தான் இருக்காங்க. ஸோ தடமே இல்லாமல் அழிச்சாச்சு, புதைச்சாச்சு.
வணக்கம் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிஃப்ட் ரேப் பண்ண வந்துட்டோம். ஒரு வழியாக அவங்கள மேலே ஃபங்க்ஷனுக்கு அமுச்சு விட்டாச்சு. நான் கார்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ கிஃப்ட் ரேப் பண்ணலான்னு காருக்குள்ள வந்து பண்ணிட்டோம். செல்லோ டேப் கிஃப்ட் ரேப் அந்த செல்லோ டேப்பை காணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 minute கிடச்சிருச்சு. ஸோ கிஃப்ட் ரேப் பண்ணுவோம். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது கைஸ். இது மோஸ்ட்லி பொதுவாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் நம்மளோட மொபைல் லெஜெண்ட்ஸ் மெம்பருக்கெல்லாம் ஒரு நல் செய்தி. இந்த வீடியோ எண்டில் நிச்சயமாக அது ரெடியாக இருக்கும். இது அப்லோட் பண்ணும்போது எல்லாமே பேசாமல் இப்பயே நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கிஃப்டாக போகிற வரைக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரில. இல்லை, அது கொஞ்சம் மாஸ் என்ட்ரிலாம் யோசித்து வச்சுருக்கேன். அதனால் அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி இது என்னென்னா, இது ஏதோ ஒரு சில்கா சம்திங், சாஃப்ட் சில்கா சம்திங், ஏதோ ஒரு சாரீ தான் நான் வாங்கினேன். எனக்கு அங்கே போனேனே எங்கள் அம்மா நாங்கள் காட்டன் தான் போடுவாங்கன்னு நினச்சி, எனக்கு காட்டன் சில்க்குன்னா என்ன வித்தியாசம்லாம் எனக்கு தெரியாது. நான் போய் காட்டன் தான் போடுவாங்கன்னு நினச்சி காட்டன் போய் எடுக்க போயிட்டேன். அப்புறம் சம்டைம் கழித்து எனக்கு ஒரு டவுட்டு. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவுக்கு அவங்க இருக்கவங்கக்கிட்டே அந்த அக்கா கிட்டே கேட்டேன், இந்த எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறேன், இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து ஒரே மாதிரி ஃபோட்டோ தான் போடுவாங்க. ஒரே மாதிரி தான் போடுவாங்க. நல்ல வேலைக்கும் அவங்க இருந்ததால எங்கள் அம்மா சில்க் தான் அதிகமாக போடுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அப்புறம் எங்கள் பாட்டிக்கு கால் பண்ணேன். அப்புறம் அங்கே பெரியம்மா அவங்க எல்லாருமாவும் சில்க்கு தான் போடுவா. சில்கில் காட்டனை தவிர எல்லாமே போடுவாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சாரீ கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எதாவது தெரியலன்னா தயவு செஞ்சு ஒரு லேடி யாராவது இருந்தால் அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்னும் பெட்டரானா அந்த நீங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிற பர்சனுக்கு க்ளோஸான லேடியாக இருந்தால் நிச்சயமாக கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு இதை பற்றிலாம் நல்லா தெரியும். ஆனால் நம்மளுக்கு எனக்குலாம் இன்ன வரைக்கும் அவன் கூட இருக்கிற ஒரு பையன், அவன் டேஸ்ட்லாம் என்னதுன்னு கூட தெரியாது. மட்டமான டேஸ்ட்டுன்னு மட்டும் தெரியும். அவன் இத்தனைக்கும் நான் செலக்ட் பண்ணதை தான் சொல்லுவான். இருந்தாலும் நான் அவனை மட்டமான சொல்லுவேன். ஆனால் ஒரு விஷயம், பொண்ணுங்களை மாதிரி பின்னாடி பேச மாட்டோம். இது வந்தாலும் முடிஞ்சே மேலே கோடை. நான் பேசாமல் படிக்கிறத விட்டு கிஃப்ட் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லா கிஃப்ட் ரேப் பண்ணுறேன். எனக்கு எனக்கு பெருமையாக இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கனால யாராவது கொஸ்டின் பண்ணுவாங்களோ, ஏன்டா வண்டி இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இங்கே ஃபங்க்ஷனுக்கு தான் நிறுத்தி வச்சுருக்கோம். அதனால் மோஸ்ட்லி யாரும் கேட்டாலும் நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டேன். வேணுன்ட்டு தான் போட்டேன். அதாவது எங்கள் அம்மா வந்து இந்த இது வந்து சடன் பிளான், இந்த இன்விடேஷன்
சரி சும்மா கொடுத்தா போர் அடிக்கும், இப்படியே நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு அப்புறமா இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது ஒரு தனி சுகம். கஷ்டம்லாம் படுத்தலை, பட் இருந்தாலும் சண்டை லைட்டாக கொஞ்சம் ஹெவியாகவே. ஆக்சுவலி அவங்க மேலே கொஞ்சம் காண்டி இருக்கதான் சரி. நான் வேறு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன், இப்போ அதனால பிளானே மாற்ற வேண்டியதாக போச்சுல. இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, இதோட கிஃப்ட்டை போட்டோன்னே நம்ம கண்டினியூ பண்ணுவேன், ஏன்னா எனக்கு பேச கண்டென்ட் இல்லை. பார்ப்போம் கைஸ். ஃபைனலி நம்மளோட கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி இதை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு எவ்வளோ செலோ டேப்பு நான் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதோட இந்த செலோ டேப்பை வாங்கிட்டோன்னு இதை அதிகமாக யூஸ் பண்ணதா அதிகம். ஆனால் இதோட ரேட் இன்னும் ஒரு 10 ரூபா இருக்கும். இந்த ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்காக 10 ரூபா கொடுத்து பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். மொத்தம் மேலே ஓட்டமாகவே 8. எப்படியோ இது இந்த டேப்பு ஒட்டுறதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷனே வந்துடும். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம பிரேக் எடுக்காமல் இன்னும் ஒரு டேப் மட்டும் ஒட்டிப்போம், என்னோட ஒரு ஆசைக்காக. ஒரு டேப்புன்னு நினைப்பீங்க, சரி ஏதோ சின்னதாக எட்டுவேன்னு, அதான் இல்லை. ஓகே, இது போதும். ஓகே, ஸோ இந்த கிஃப்ட் ஆப் யாருக்குமே எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு பக்காவாக பண்ணிடுச்சு. ஸோ இந்த கிஃப்ட் ஆப் நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாட்டி அந்த இடத்துல கரெக்டாக டேஷ்போர்டில் வச்சுருந்தோம். ஆனால் இது எந்த அளவுக்கு சின்னதாக இல்லை. ஸோ இதுக்குள்ளே வச்சா எங்கள் அம்மா பின்னாடி உட்காரவே மாட்டாங்க. டிக்கியில் உட்காந்தா டிக்கி எங்கள் அம்மாவுக்கும் திறக்கவே தெரியாது, அப்புறம் நானே எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் பிளான் பண்ணி எங்கே வைக்கலாம்னு யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. காலுக்கும் வெட்டணும், கைக்கும் வெட்டணும். இந்த அடியில் தான் வைக்க போகிறேன், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நம்ம இதுக்கு அடியில் அப்படி எங்கள் அம்மா இப்படி இந்த சீட்டில் உட்காருவாங்க, இப்படி உட்கார வச்சுட்டு இந்த இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து லைட்டாக தெரியுது, தெரியாது. என்னவாம்மா, என்னது அது கையில்? நான் பெஸ்ட் மாமா. ஆமா. நீ யார் சொன்னா? அப்படி யார் சொன்னா? தாத்தா தெரியும். எச்சி உக்காரு. ஆமா. இப்போ ரெடியூஸ் போய் அழுத்தலாமா? இல்லை வீட்டுக்கு போய் வேணாம் அங்கே போகிறோம். ரெடியூஸ் போனோன்னா போ. நீ எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணலையா? சர்ப்ரைஸா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் தெரியுமா? எங்கே? ஐயோ, அது மட்டும் எடுத்தாம வரேன்.
இறங்கி இப்படியே குடிஞ்சிட. நானே என்னடா gift? உள்ள உட்காரு, கதவை சத்தி மை காட் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி gift டாடி மாதிரியே பண்றேடா. இந்த டைலாக் ஒன்றும் மாத்தலையா? நான் வேற டைலாக் சொல்ல வந்தேன். சூப்பர்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து திஸ் இஸ் அக்ஷாவோட gift, இது ரோஹித்தோட gift. அக்ஷா பெஸ்ட் மோம். அது கொஞ்சம் செலக்டிவ் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சிருக்கேன். என்னடா நடக்குது இங்க? இன்னும் ஒன்றும் இந்த பேப்பர்லாம் ரோஹித் மை காட். ஹலோ வணக்கம், பேக் டு lansroid.ml. இந்த பேரை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் அது lansroid.ml இல்லை, இனிமேல் இட்ஸ் ஒன்லி ஸ்டெல்லார். சொல்லுங்கள், ஸ்டெல்லார். நம்ம சர்நேமை தூக்கி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. ஸோ ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அது இப்போ என்னென்னு ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ கிஃப்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி கிஃப்டிங் எதுவும் பர்ஃபெக்டாக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கிஃப்ட் ட்ராப் பண்ணணும் அதே பேக்ரவுண்டு அதே சீனரியில் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் அட்வான்ஸாகவே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தனியில் இதை வந்து ப்ரீ ரெக்கார்டாக எடுக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 2019 கடைசியாக நம்மளோட டார்க் டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணது உங்கள் lansroid.ml. இப்போ அதே டோர்னமெண்ட் இல்லாமல் அதே ஹோஸ்ட் என பேரும் வேறு, டோர்னமெண்ட் நேமும் வேறையாக வைத்து ஒரு புது டோர்னமெண்ட் நம்ம மொபைல் லெஜெண்ட்ஸில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இங்கே எப்போவுமே தனியாக தானே எல்லா வேலையும் பார்ப்பேன். இப்போ என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் என்றுனா, இது எதுவுமே நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் டெலிகாஸ்ட் ஆக போகிறதில்ல. இது கிருபக்கர் ப்ரோவோட யூடியூப் சேனலில் தான் ஹோஸ்ட்டாக ஆக போகுது. அவரோட நான் ஐம் ஜஸ்ட் கோன் பி அ ஹோஸ்ட். நான் வெறும் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது ஹோஸ்டிங் வேலை தான் இது. ஆனால் அதனால நம்ம வெறும் ஜஸ்ட் அ ஹோஸ்ட். ஸோ நம்ம ஹோஸ்டிங் திருப்பியும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இருக்கும்போது விடாமல் வாய்ஸ் கொடுத்தோம். இப்போ அந்த மாதிரிலாம் வாய்ஸ் வருமா என்னன்னு தெரில. பட் இந்த வாட்டி சிறப்பாக பண்ணுறோம். போன வாட்டி சில சண்டைகள் அப்படிலாம் வந்துச்சு. அந்த எந்த சண்டையும் இருக்காது இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சண்டை உருவாக்குறதே நாங்கள் தான். போன வாட்டியும் சரி, சண்டை எவனும் போடல, நாங்கள் தான் உருவாக்குனது. அதே மாதிரி இந்த வாட்டியும் சண்டைகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வாட்டி ப்ரைஸ் புல் ஹெவி அமௌண்ட். எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லை இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இதுலேயே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ட்ராஷ் டாக் ஆல்வேஸ் tell allows that, but not with your enemies. It should be like your friend or something. Trash talk or like live-ல பண்ணிக்கலாம், but not inside the game. Okay, ஸோ ஆரம்பிப்போம். என்ட்ரி ஃபீஸ் வைக்கலாமா என்றதெல்லாம் கமிட்டி, நான் ஒன்றும் பண்ணல. ஸ்பான்சர்ஷிப்புக்கும் ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த வாட்டி மாசாக இருக்கிறோம். ஸோ லெட்ஸ் நேம் அவர் டோர்னமெண்ட் ஆஸ் தி சென்டினல்ஸ். ஸோ மறக்காமல் சென்டினல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சென்டினல்ஸுக்கு வந்துடுங்க. உங்களோட எல்லா ஸ்குவாட், நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத் எல்லா
மொத்த இந்தியாவில் இருக்க எந்த சர்வர் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் மேக்கிங் ஆக வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் வருதுன்னா இட் வில் பி லைக் பெஸ்ட் ஆஃப் 5 பெஸ்ட் ஆஃப் 3 அந்த மாதிரி இந்த இதில் மோஸ்ட்லி அதெல்லாம் செமிஃபைனல்ஸில் தான் நார்த் சவுத்து அப்படிலாம் பண்ணுறது. ப்ரிலிம்ஸில் வந்து நத்திங். இன்னொன்று நாக் அவுட்டில் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா doubleshift.spams அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் டே டு டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ சைனிங் ஆஃப் பை யோர்ஸ் ட்ரூலி ஸ்டெல்லா. மறந்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் ஷேர் எல்லாம் அள்ளி போட்டுருங்க.